இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்தியாவில் இந்துக்களுக்கு இடையே மட்டும்தான் ஜாதிய பாகுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க, நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டும்தான் இந்த ஜாதிய பாகுபாடை கடைப்பிடிக்கிறாங்களா, இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மதம் இருந்தாலும் அத்தனை மதத்திலையும் இந்த ஜாதிய பாகுபாடுகள் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் சவுதி அரேபியாவில் பல ஜாதிகள் உள்ளன. அவற்றுள் முக்கியமானதுனா சன்னி மற்றும் சியா பிரிவு ஜாதிகள் தான் முக்கியமானது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை சன்னி தான் மிக பெரும் பிரிவு, அதாவது ஜாதி. நம்ம ஜாதிம்பா, அவங்க பிரிவும்பாங்க, அவ்வளோதான். முகமது நபியின் வழிமுறை பின்பற்றும் மக்கள் இந்த பிரிவை, இந்த ஜாதியை கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக உள்ளவர்கள்னா அந்த சியா பிரிவினர் தான், சியா ஜாதியினர். இவர்கள் முகமது நபியின் மருமகன் அலிதான் அடுத்த வாரிசு என நம்புவார்கள். கடந்த 2019ஆம் வருடம் பிப்ரவரி 7ஆம் தேதி சவுதி அரேபியாவின் மதினா நகரில் உள்ள நபிகள் நாயகம் மசூதிக்கு சகரியா அல் ஜபீர் என்ற 6 வயது சிறுவன் தன் தாயுடன் சென்றுள்ளார். இது சன்னி ஜாதியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழுகை முடித்து சிறுவனும் தாயும் காரில் ஏறி புறப்பட்டுள்ளனர். அந்த கார் ஓட்டுநர் அப்போது சிறுவனோட தாயிடம், நீங்கள் ஜியா ஜாதியினரா, அதாவது பிரிவா என்று கேட்டுள்ளார். அதற்கு தாயும் ஆம் என பதிலளித்துள்ளார். அடுத்த சில வினாடிகளிலே காரை நிறுத்திய அந்த ஓட்டுநர் தாயிடம் இருந்த குழந்தையை வலுக்கட்டாமல் பிடித்திழுத்து காரில் இருந்து வெளியேற்றியுள்ளார். பின்னர் சாலையில் கிடந்த கண்ணாடி பாட்டில் உடைத்து அதிலிருந்து கூர்மையான கண்ணாடியின் ஒரு பகுதியினால் சிறுவன் சகரியா சாகும் வரை அவன் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார் அந்த கார் ஓட்டுநர். அதாவது சன்னி பிரிவினர் தொழுகை செய்த இடத்துக்கு சியா பிரிவைச் சேர்ந்த சிறுவன் சென்றதால் அவனுக்கு இந்த கொடுமை நேர்ந்துள்ளது. அப்போது தன் கண்முன்னே மகன் கொல்லப்படுவதை பார்த்து கதறிய தாய் செய்வதறியாது சுயநினைவை இழந்து சாலையிலே சரிந்து விழுந்துள்ளார். சிறுவன் கொல்லப்பட்டதற்கான காரணமாக கார் டிரைவர் மனநிலை சரியில்லாதவர் என கூறப்பட்டிருந்தது. இந்த நடைமுறை பிரிவினவாதத்தை காட்டுவதாக அந்த நாட்டு மக்கள் குற்றம் சாட்டினர். அதாவது சியா ஜாதியிலிருந்து வந்ததால் தான் சிறுவனுக்கு இந்த நிலை என்று சியா பிரிவினருக்கு எதிராக பல வன்முறை சம்பவங்கள் நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிறுவனின் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என சியா பிரிவை சார்ந்த சவுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வரையப்பட்ட கார்ட்டூன்கள் சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளது. சிறுவன் இறந்து போன இந்த சிறுவன் சகரியாவின் இறுதிச் சடங்கு வீடியோ வெளியாகி சவுதி உட்பட பல நாட்டு மக்களின் மனதை கண்கலங்க செய்துள்ளது. அதாவது அல்லாஹ் ஒருவனே ஏக இறைவன், அவனால் அருளப்பட்டது குரான், அவனது இறுதி தூதர் முகமது நபி என்ற இஸ்லாத்தின் அடிப்படை எல்லா பிரிவுகளும் ஏற்றுக்கொள்கின்றன. சன்னிக்களும் சியாக்களும் அல்லாஹ் ஒருவனே, குரானும் ஒன்றே, இறுதி தூதரும் ஒருவரே, மக்கா இறையில்லாமும் ஒன்றே. முகமது நபிக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியாளராக, அதாவது கலிபா யாரை ஏற்பது என்பதில் வேறுபாடு ஏற்பட்டது. முகமது நபியின் நெருங்கிய தோழரும் மாமனாருமான அபூபக்கரை முதல் கலிபாவாக சன்னிகள் ஏற்கின்றனர். ஆனால் சியா பிரிவினரோ முகமது நபியின் மற்றொரு தோழருமா மருமகனில் ஒருவனா அலியே நபியின் வாரிசு என்கின்றனர். இதில் தொடங்கிய சர்ச்சை பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. ஒரே மதம், ஒரே இறைவன், ஒரே கோவில் என்ற நிலையில் கூட தொடர்கிறது. அதுவும் இஸ்லாமிய நாடு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நாட்டில் கூட இவர்களால் ஒற்றுமையாக இருக்க முடியாமல் பச்சை குழந்தை கூட கொடூரமாக கொள்ளும் அளவிற்கு மன நோயுடன் வாழக்கூடியவர்களாக இன்றும் திகழ்கின்றனர்.